வழியிலடி இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. நிதிஷ், ஏதாச்சும் பண்ணுங்க. இப்போ என்னதான் பண்ணுறது? ஆர்த்தி எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்களேன் நமக்கு. ஆமாம், ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது தான் லவ் பண்ணால் அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகி லவ் பண்ணால் இப்படிலாம் பிரச்சனை வருது பாரு. ஓ, அப்போ ஸ்கூலில் யாரையும் லவ் பண்ணியிருக்கீங்க அதானே? ஏய் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படியா? உண்மையாவா? ஆமாம் நிக்கி. இப்போ என்னதான் நிதிஷ் பண்ணுறது? ஆர்த்தியை நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவளை தனியாக மட்டும் விடக்கூடாதுன்னு தோணுது. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி, நான் சொல்கிறத கேட்பியா? சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? இப்போ டென்ஷனாக இருக்குது. நான் இதை பற்றி அருண் கிட்ட பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு நைட் நேரத்தில் இப்படி ஒரு வியூவில் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். டென்ஷன் ஆகாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு. சரியா? அங்கே பாரு, எவ்வளோ அழகாக இருக்கு பாரு இந்த இடம். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா நாமளும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கிட்டோம். கொஞ்ச நேரம் நாமளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே சார். ஏய், இப்போதான் நிதிஷ்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்ன சார்? சரி சரி நிதிஷ். உங்க கூட எப்பயும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும்டி, எனக்கு அதான் ஆசை. இருக்கலாமே. நிக்கி, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஐ லவ் யூ. லவ் யூ டூ சார். நிஜமாக நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் வரும் நான் தான் எல்லா உண்மையும் சொல்லி ஒரு வழியாக நார்மலான. கவலையே படாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. சரியா? அதே மாதிரி நாம் இருக்க வரைக்கும் யாருக்கும் எதுவுமே ஆகாது. அப்புறம் துர்காட்ட சொன்னீங்களா அவளுக்கு மேரேஜ் பண்ண போகிறான்னு? இல்லடி, நீ எல்லாத்தையும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுங்க. நானும் அருணும் சக்தி கிட்ட பேசுகிறோம். சரியா? அவளுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன? வேற ஆப்ஷனே இல்லை நிக்கி. உனக்கு அவங்க அம்மா பற்றி தெரியும்ல. இதுக்கப்புறமும் அவளை ஃப்ரீயாக விட்டு வைக்க முடியாது. புரியுது. சரி, இப்போலாம் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா நீ? நீங்கள்? இல்லையே. ஏன்? அதுவா, எனக்கு பசிக்கல. ஏன் சார்? எனக்கு இப்போ வேற ஒன்று வேணும். என்னது சார்? என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்னடி காலைல ஏஞ்சிட்டு இப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்லாம் கொடுக்குற? நைட்டே சொல்லலாம் தான் வந்தேன், நீங்க எல்லாருமே தூங்கிட்டீங்க. நான் தான் இப்போ சொல்றேன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா. ஏய் சூப்பர் டி, ஜாலியாக என்ஜாய் பண்ணும் இந்த தடவை. ஆமாம், நாமளும் வேலைன்ட்டு ரொம்ப அதிலே இருந்துட்டோம்ல. ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு இந்த மாதிரி ஆகி. இல்லை, கல்யாணத்துக்கு வரைக்கும் நம்ம எங்கேயுமே போனதில்லை. இப்போ நம்ம வீட்லேயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது. காலைல எந்திரிச்சதுமே அப்படி என்னதாண்டி பேசுவீங்க? முக்கியமான விஷயம்டி, சந்தோஷமான விஷயம். என்ன ஆர்த்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன? சிப்போடி எருமை. இல்லை, காலையிலேயே குட் நியூஸ்ன்னு சொல்கிறியே அன்னைக்கு. சரி போதும் வாய மூடு. அப்படிலாம் எதுவும் இல்லை, இது வேற விஷயம். என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் இங்கே பேச விட்டு லூசு. சரி சொல்லுங்க. துர்காக்கும் சக்திக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. நிஜமாவே வா. ஜாலி. ஐயா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாணம். அப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ட்ரெஸ் எடுக்கணும். இந்த தடவை கல்யாணத்தை அப்படியே கிராண்டாக கொண்டாடணுண்டி. என்ன கல்யாணமா? யாருக்கு? வேற யாருக்கு? உனக்கு தான். என்ன எனக்கா? என்ன திடீர்னு சொல்றீங்க? ஆமா, உனக்கும் சக்திக்கும் தான். அப்புறம் இங்கே பாருங்கடி, நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா துர்காவோட அம்மா இருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு என்னப்ப அவங்க நிதிஷ்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் சக்திக்கும் துர்காவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பிளானு. ஸோ நாம் கொஞ்சம் வாழை சுட்டிட்டு தான் இருக்கணும். அட என்னடி நீ? இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலான்னு என்னென்னவோ நினச்சேன். நானும் தான். அதெல்லாம் பண்ணலாம், நாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி தானே நடந்துக்கணும். அதனால் சைலண்ட்டாக தான் மூவ் பண்ணணும். சரியா? கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, எப்படியே இவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா போதும். இருங்க ஃபஸ்ட்டு. நானே என்ன இந்த ஷாக்லேருந்து வெளில வரல. என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க. அட துர்கா, இதுக்கு எதுக்கு பயப்படுற? உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ தான் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே கல்யாணமா? நான் வேறு இன்னும் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும்னு என்னென்னவோ நினச்சேனே. அதனால என்ன மேரேஜ் பண்ணிட்டு நீ பண்ணு. யார் உன்னை என்ன சொல்ல போகிறா?
இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை துர்கா, நாங்கள் இருக்கோம்ல. ஆமாண்டி, நல்லா தான் இருக்கும். சரி நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் ஏதோ தெரில, பயமாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை துர்கா, ஃப்ரீயாக விடு, ஜாலியாக இரு சரியா, எதை பற்றி யோசிக்காத. சரி, இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? தெரியல, காலையிலே எல்லாரும் ஏஞ்சி போயிட்டானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு போயிட்டானுங்களா என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்தா வெளில யாருமே இல்லை. என்ன சொல்கிற? சரி அப்போலாம் நாமளும் கிளம்பலாம். நான் என்ன பண்ணுறது, நீங்களாம் போயிட்டீங்களா? உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை, வா போகலாம். அப்போ சரி வாங்க போகலாம். டே மச்சான், என்னை உட்கார வச்சுட்டு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுதுடா. இப்படி சுற்றி நின்று என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு தெரில. அதுவா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரில. அதான் இவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். என்னடா சொல்கிற? அப்படி என்ன விஷயம்? டேய் ரொம்ப இழுக்காதீங்கடா, சீக்கிரம் சொல்லுங்க. சரி சொல்லிடலாமா? சொல்லுங்க. உனக்கும் துர்காவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். என்ன? ஏய், விளாடுறீங்களா? டேய் சீரியஸாக தான் பேசுகிறோம், விளையாடல. டே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. டே சக்தி. டேய் விளையாடாதடா, நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். டேய் சக்தி, நீ இப்படி சொல்வ நான் நிஜமாக எதிர்பார்க்கல. டேய் நான் இப்போ என்ன சொன்னேன்? கொஞ்ச நாள் போட்டுன்னு தானடா சொல்ல வரேன். ஏன், என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? டே, நான் சொல்கிறது கேளு ஒரு நிமிஷம். இன்னும் என்ன நீ சொல்கிறது கேட்கணும்? அதான் வேணான்னு சொல்லிட்டல, விட்டுரு. டே, நான் வேண்டான்னு சொல்லலடா. வேண்டாம் விடு. டே அமைதியாரு நிதிஷ். இவன் இப்படி பேசுவான், அமைதியாக இருக்க சொல்றியா? நீ என்ன அண்ணனா தானே நினைக்கிற? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? சரி. டே மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. டே உன்கிட்ட தான். டேய் நீ சொல்லு, அவன் கேட்பான். மச்சான், துர்கா எப்படி வளர்ந்த பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீயும் தானே அவ கூட வளர்ந்த. எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. எனக்கு சொந்தமாக சொல்லிக்க ஒரு லேண்டு கூட கிடையாதுடா. நான் ஏதோ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இதை வச்சு தான் நான் சமாளிச்சிட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருந்தால் தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை வச்சுக்க முடியும். ஏதோ உங்கள் வீடு அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன வீட்லேயாச்சும் அவளை தங்க வச்சுக்க முடியும்ல. அதுக்கு தான்டா சொல்கிறேன், கோச்சிக்காத. மச்சான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறது, எப்படி வச்சுக்கிறது, எனக்கு அது தாண்டா பயமாக இருக்குது. ஹலோ சார், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தனியாக விட்டுருவோன்னு யார் சொன்னது? பின்ன நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணு, நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம். என்னடா சொல்கிற? உண்மையாவா? ஆமாண்டா மச்சான். மச்சான் நல்லா யோசிச்சு பாரு, நம்ம 6 பேரும் ஒரே வீட்டில் நல்லா ஃபேமிலியாக ஜாலியாக வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீ என்ன தனியாக யோசிக்கிற? அதுக்கு இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் நல்லா பெரிய இடத்துல இருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு இல்லைல்ல. வாய மூடு. நீ சம்பாதிச்சேன்னா நாங்கள் சம்பாதிச்சேன்னா நம்மளாம் ஒன்றும் இல்லையா? புரியுது. சாரிடா மச்சான். சரி விடு, எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும் சரியா? பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்ட்டு. நீ துர்காவை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் எதை இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா? அப்போ சரிடா. மச்சான், ஒழுங்கா பேச்சுலர் பார்ட்டி வச்சிடுறேன் சரியா? நான் அதையே நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. அடப்பாவி, அதுக்கு எதுக்கு நாங்கள் வைக்கணும்? அதுக்கு எதுக்கு உன்ட்ட வந்து கேட்கணும்? சரி, மேரேஜ் எப்படி நடத்தணும்னு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல உங்களுக்கு. என்னடா பண்ண போகிறீங்க? டே மச்சான், நிதிஷ்க்கு துர்காவோட அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல மேரேஜ், அதை தான் நாங்கள் மாற்றி உன்னையும் துர்காவையும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் மூவ் பண்ணணும் சரியா? ஓ பரவாயில்லையே, என் மேரேஜும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான்டா நடக்குது. சரி அருண், நீ சக்தி கூட போய் எங்கள் அப்பா கூட போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டு வந்துடுறீங்களா? தாராளமா. அப்புறம் உங்க கூட சிவாவும் வந்துடுவான். எதுக்குடா இத்தனை பேரு? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் விடு. அப்புறம் விக்ரம், நீ நிதிஷ் கூடயே நிற்கிறு சரியா? டே அப்போ என் ஆளை பார்க்க போகணும்ல. அடங்கு, வருஷாவும் இன்னைக்கு இங்கே தான் வருவா சரியா? ஓ சரி சரி, அப்போ ஓகே. டே அவங்க எதுவும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. டேய் லூசா, நீ எங்கள் ஃப்ரெண்டுடா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா? சிவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவா வந்து அந்த ஆஃபீஸை பார்த்துக்க சொல்லி நான் காலையிலேயே சொல்லிட்டேன். அவன் இந்நேரம் போயிருப்பாங்க. அப்போ சரிடா மச்சி, புது மாப்பிள்ள, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். பார்த்துடா முட்டைக்கண்ணா, கண்ணு வெளில வந்துட போகுது. டேய் நீ இன்னும் கிளம்பல? இதோ இப்போ கிளம்பிடுவேனே. சரிடா பார்த்துக்கோங்க. சரி ஓகே, பாய் எல்லாத்துக்கும். நாங்கள் கிளம்புறோம். விக்கி போகலாமா? போகலாம். டே மச்சான், துர்கா ஒத்துப்பாளா? அதெல்லாம் கண்டிப்பாக ஒத்துப்பா. அப்போ சரிடா. வாடா, இன்னைக்கு தான் உனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு தெரிஞ்சது இல்ல? உன் ஒய்ஃப் கூட பேசினாங்க கல்யாணத்தை பத்தி, ஆனா நீ எதுவுமே வாயை திறக்கல. டேய் அது விஷயமா தாண்டா பேசலான்னு வந்திருக்கேன். என்ன பேச போற? அம்மா எங்க என் வீட்டு மருமகனை காணோம்?
பார்க்கலாம் பார்க்கலாம். இவன் வந்து அருண்டா, அவனோட ஃப்ரெண்டு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவன் விக்கி, அவனோட அண்ணன். ஓ அப்படியா? உனக்கு இன்னொரு பையன் இருக்கிறத சொல்லவே இல்லை. டேய், எனக்கு பையன் இருக்கானானே உங்களுக்குலாம் தெரியாது, இப்போதான் தெரிய ஆரம்பிச்சது. இதில் இன்னொரு பையன் இருக்கிறத நான் எங்கேருந்துடா சொல்கிறது? சரி சரி விடு, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு. அங்கிள், விஷயம் என்னன்னா உங்ககிட்ட எதுக்கு இவ்வளோ தயக்கம்? பேசுங்க, தாராளமாக ஃப்ரீயாக பேசுங்க, என்ன வேணும் ஏது வேணும்னு. சரி இருங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன். இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அங்கிள், எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு விடுங்க. இருப்பா கூப்பிடுறேன். அவளுக்கும் தெரியணும்ல, நீ தான் ஃப்ரெண்டு, அவன் தான் அண்ணன், இதுதான் மாமனார்னு தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை அதுக்கு இல்லை. இரு இரு. சாரு சாரு, இங்க வாமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க பாரு. இதோ வரேன்ப்பா. ஹாய். ஹாய்ங்க. மாப்பிள்ளை வீடுன்னு சொன்னாரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல இருக்கவர் தான் மாப்பிள்ளையா இருக்குமோ? பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் போலயே. டேய் மச்சான், பொண்ணு நல்லா இருக்குடா. வேணா உனக்கு பேசி முடிச்சிடலாமா? அட ஏன்டா நீ வேற, நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கு அவங்க அப்பா என்ன நம்மளை பண்ண போறாருன்னே தெரில. இதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ்வளோதான். ஏன்டா மச்சான், நீ சிங்கிளாக தானே இருக்கா, அந்த பொண்ணு நல்லா தான்டா இருக்கா. எப்படியும் நம்ம நிதிஷ் கட்டிக்க போகிறது இல்லை, அப்புறம் என்ன, ட்ரை பண்ணு. ஏன்டா நீ வேற, அமைதியே இரு. என்ன நீங்க 2 பேருமே பேசிக்கிறீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. கோபுரமா சென்டர்ல இருக்கார்ல, அவர் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் தான். வணக்கங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்கார்ல, அவரும் மாப்பிள்ளையோட அண்ணன். என்ன அண்ணனா? அச்சோ, நான் இவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டேனே. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்லை இல்லை, நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டேன். டே மச்சான், அந்த பொண்ணு உன்னையவே மாப்பிள்ளைன்னு நினச்சிருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் உனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். டே அமைதியா இருடா, ஃபர்ஸ்ட் பேச வந்ததை பேசுவோம். இன்னைக்கு அவன் வரலம்மா, அவன் கொஞ்சம் வேலையா இருக்கான். டேய், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் கேளு, மற்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். சரி சொல்லு, என்ன விஷயம்? அங்கிள், நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அது இந்த கல்யாணம் நடக்காது அங்கிள். என்ன விளையாடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?